Hello friends, நீங்க ஸ்கிரீன்ல தெரியிற மாதிரி Instagram trending reels தான் கிரியேட் பண்ண போறோம். சோ ஈஸியா வந்து நம்ம மொபைல் மூலமாவே கிரியேட் பண்ணிக்க முடியும். சோ வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தா மட்டும் போதும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவை நீங்கள் வந்து எடிட் பண்ணுறதுக்கு ரெண்டு ஆப் வந்து தேவைப்படும். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கேப்கட்னு சொல்லிட்டு, ரெண்டாவது ஆப் வந்து ஏதாச்சும் ஒரு VPN வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டர்போ VPN. ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அந்த VPN யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக நிறைய VPN வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதில் ஏதாச்சும் ஒரு VPN வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச்சிங்கில் IDFWU Capcut டெம்ப்ளேட்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். அடுத்ததை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்து நிறைய வெப்சைட் வந்து ஷோ ஆகும். ஒரு சில வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகாது. ஸோ அப்படி ஓப்பன் ஆகலைன்னா இதில் உங்களுக்கு எந்த வெப்சைட் ஓகேவோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அதில் ஃபஸ்ட்டாக இருக்கிற வெப்சைட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அது கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் டெம்ப்ளேட் ஆன் கேப்கட்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கேப்கட் ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்காது. நீங்கள் க்ரோம் ப்ரௌசரில் இல்லை வேறு ஏதாச்சும் வந்து APK ஃபைலை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா கேப்கட் ஆப்பில் வந்து இம்போர்ட் ஆயிரும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா யூஸ் டெம்ப்ளேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததான் உங்களோட கேலரி வந்து ஓப்பன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு 3 ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ப்ரிவியூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா லோடிங் எஃபெக்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் வந்து உங்களுக்கு லோடிங் ஆகும். ஸோ ஃபைனலாக லோடிங் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து ரெடி ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபைனலாக எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஈஸியாக வந்து நீங்கள் மொபைல் மூலியமாகவே இந்த ஒரு ரீல்ஸை வந்து கிரியேட் பண்ணிவிட்டு மாஸ் காட்ட முடியும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கு தெரியப்படுத்திடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு கேட்டிருந்தீங்க இன்ஸ்டாகிராமில், ஏன் ப்ரோ ரெகுலராக ரீல்ஸ் அப்லோட் பண்ணுறதில்ல, யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறதில்லன்னு சொல்லிட்டு. என்னோட மொபைல் பார்த்தீங்கன்னா மதர் போர்டு வந்து ப்ராப்ளம் ஆயிருச்சு. அதனால் யூஸ் பண்ணவே முடியல. ஸோ இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது கூட பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் மொபைல் தான். ஸோ இதில் வீடியோ குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ரெகுலராக வீடியோ வந்து ஹை குவாலிட்டியில் கொடுப்பேன். ஸோ அது வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான டெக் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.